அந்த காலத்தில சினிமா வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, சினிமா தியேட்டர் எல்லா ஊர்லயும் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ ஒரு ஊருக்கு சினிமா தியேட்டர் ஒண்ணு வந்திருக்குது. அப்போ அந்த ஊர்ல எல்லாம் படம் பார்க்குறாங்க. அதுவரையிலும் படமே பார்க்காத ஒருத்தரு, அவர்ட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, "ஏங்க இந்த படம் போய் பாருங்க நல்லா இருக்குது." அப்படின்னா உடனே அவர் போய் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு வந்துட்டாரு. அடுத்த நாள் மறுபடியும் இவர் சொன்னார் இல்லைங்களா, இவரு போய் கேட்குறாரு, "ஏங்க அந்த படத்த சொன்னோமே பார்த்தீங்களா?" "போனோம்ப்பா" அப்படின்னாரு. சலிச்சுக்கிட்டேன். "ஏங்க அந்த படம் நல்லா இல்லையா?" அப்படின்னு. "என்னப்பா படம் இது? ஒரே புகையா இருக்குது. ஒரு வெள்ள கலர் புகையா வந்துகிட்டு இருக்குது. இது என்ன புகை போய் பார்ப்பாங்களா?" அப்படின்னோன்னே, இவர் சொன்னவருக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. "என்ன இது புகை வருது?" அப்படிங்கிறாரு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமாப்பா டிக்கெட் வாங்கிட்டு போய் போய் உட்காந்து பார்த்தா புகையா வந்துகிட்டு இருக்குது. இந்த புகையெல்லாம் பார்த்துட்டு நல்லாருக்கு நல்லாருக்குன்னு சொல்றீங்க" அப்படின்னாப்படி. அப்போ என்ன அப்படி பார்த்தா, அதுக்கு கேட்டார் இல்லைங்களா, அவர் விசாரிச்சு பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது. இந்த சினிமா தியேட்டர்ல திரைய பக்கத்துல உட்காரணும் படத்த பார்க்கறதுக்கு. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, திரைக்கு ஆப்போசிட்ல அந்த ப்ரொஜெக்டர் வச்சு அதுலருந்து வெளிச்சம் வரும் இல்லைங்களா புகை, அதை பார்த்துட்டு இவரு உட்காந்துருக்காரு 3 மணி நேரம். அப்போ மனுஷன் எவ்வளோ விவரமா இருக்காரு பாருங்க. அப்புறம் எல்லாம் சொல்லி கிள்ளி அவர் மறுபடியும் கூட்டு போய் படத்த காட்டுனாங்களாமா. அப்ப அந்த காலத்தில மக்கள் வந்து விஞ்ஞானத்தோடு தொடர்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனா இந்த காலத்து பசங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் தான். காலையில எந்திரிச்சாவே செல்ஃபோனு. சாயந்தரம் நைட்டு தூங்குறப்பயும் செல்ஃபோனு தாங்க. கையின் 6வது விரலாக செயல்படுவது செல்ஃபோன். ஆனா அந்த காலத்து மக்களையும், இந்த காலத்து மக்களையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கங்க, அந்த காலத்தில சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வராங்கன்னு வச்சுக்கங்க, பசங்கலாம் 5 மணிக்கு வருவாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களும் கோயில் திண்ணைக்கு வந்துருவாங்க. அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் திண்ணையில வந்து எல்லாம் ஆடுன்னு ஆடுவாங்க. யாராவது வீடு கட்ட மணல் கொட்டி வச்சிருந்தாங்கன்னா, மணல் மேல குதிக்கிறது, அவங்க சண்டை போடுறதும், கோயில சுத்தி ஆடுறதும், கீழ விழுவுறதும், இப்படியே விளையாட்டா கிடக்கும். ஒரே கியோ மியோன்னு சத்தம் ஒரு 7 மணி வரலாம். அப்புறம் தான் வீட்டுக்கு போய் கை, கால் மூஞ்சி கழுவிட்டு எல்லாம் படிப்பாங்க. ஆனா, இப்ப இருக்கிற மாணவர்கள் அந்த பிரச்சனையே பண்றது இல்லைங்க. பள்ளிக்கூடம் விட்டு வந்தா நேரா போறாங்க. உடனே ஒரு செல்ஃபோன் எடுத்து ஒரு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. டொக்கு 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 டொக்குன்னு 10 மணிலேருந்து தட்டுறாங்க, மறுபடியும் தூங்கிர்றாங்க. ஆனா, அந்த காலத்துல இருந்த ஒரு சந்தோஷம், இந்த காலத்துல இல்லைங்க. அந்த காலத்துல 4 பேர்ட்ட பேசணும், ஓடி ஆடி விளையாண்டோம், ஒரு நட்புணர்வு, ஒரு சாப்பாட்ட பரிமாறும் முறை, அத்தனை இருந்தது. இப்ப வர வர குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க.